ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்ல. என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரை தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் பிராண்டு, 5 ஸ்டார் ரேட்டிங்கு. லிட்டர் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் லிட்டர் வந்து 195 லிட்டர்ஸ்ன்னு போட்டிருந்தது. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரீசரு. உள்ளே பார்த்தீங்கன்னா மழை காலத்தினால ஐஸ்கிரீம்லாம் எதுவும் வச்சுருக்க மாட்டேன். இதில் வந்து அந்த பாலடை எடுத்து வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அந்த பாலடை வந்து இதில் போட்டு வைப்பேன். இது பார்த்திங்கன்னா திறக்க முடியல, இதுக்கு மேலே ரொம்ப ஐஸ் கட்டி இருக்குது, அதனால் ஓப்பன் பண்ண முடியல. அடுத்தது அந்த ட்ரேயில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா சீஸு, ஸ்லைஸ் சீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேஷ்மெலோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இது என் ஃப்ரிட்ஜில் இருக்கும். மேஷ்மெலோ வாங்கியிருந்தேன், அது இருக்குது. இது 2 தான் இருக்குது ட்ரேயில். அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பால், காய்ச்சின பால். அதுக்கு பின்னாடி வந்து இந்த கொஞ்சமாக மீதி இருக்கிற பழைய பால், தயிர் ஊற்றி வச்சுருக்கிறது. உரைக்கி ஊற்றுறதுக்கோசரம் பேக்கெட் தயிர் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் 1/2 எலுமிச்சம்பழம் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே இருக்கும். அடுத்த ரேக்கில் வந்து பூ வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மாவு தேவையான அளவு மட்டும் எடுத்து தோசை ஊற்றிக்கிறதுக்கோசரம் வச்சுருப்பேன். பக்கத்தில் வந்து ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் மாவு. அதுக்கு கீழ் ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இஞ்சி வந்து க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு கீழேயும் மேலேயும் போட்டு வைக்கணும். இஞ்சி ஏன் இந்த ஹோல்ஸ் இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கருவேப்பிலையும் இந்த ஹோல்ஸ் இருக்கிற பாக்ஸில் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுற்றி நான் அந்த ஓட்டையெல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி மேலே மட்டும் காற்று போகிற மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு மேலே இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த பாக்ஸுக்கு தகுந்தப்ப கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமான ஒரு துணியில் தொடச்சி டிஷ்யூ பேப்பர் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் டிஷ்யூ பேப்பர் மேலேயும் கீழேயும் போட்டு வைங்க. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் அப்படி தான் மேலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எதுக்குன்னா அந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி விடும் இல்லைங்களா, அது வந்து பட்டுச்சுன்னா காய்கறி அழுகு போயிடும் சீக்கிரமாக. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, கிஸ்மிஸ்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இதில் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குலாப் ஜாமுனுக்கும் எதுக்கோ ஃப்ரீயாக வந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் மீதியான அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், குழம்புக்கோ வேறு எதுக்காவது செய்யலான்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் ஜாரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆம்லா நெல்லிக்காய் கேண்டின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணல, இன்னும் அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இன்னொரு கிளாஸ் ஜாரில் என்ன வச்சுருக்கேன்னா மாதுளப்பழம் கொஞ்சம் உரித்து நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். பசங்க வேணும்னா அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க, அதனால் ஈஸியாக நான் இதில் போட்டு வச்சுருப்பேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஏன் ஓப்பனாக வச்சுருக்கேன்னா நூக்கல் வந்து வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் அரை மூடி. இது ஏன்னா இப்போது மத்தியானத்துக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணணும், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த பாக்ஸில் போட்டு அதே மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அடுத்த ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நடக்கடலை, பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராகி மாவு, கேழ்வரகு மாவு. இதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு. நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் வண்டு விழுந்ததுன்னு சொல்லிட்டு ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா கருவாடு, சின்ன சின்ன பொடி கருவாடு இருக்குது, என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கருவாடு மட்டும் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் வந்து வச்சுருங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜே நாறிடும்.
நீங்கள் வேணால் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க பாருங்கள், ரொம்ப நாளைக்கு வரும். நான் லாஸ்ட்டு இந்த தக்காளி இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் வைக்கோம்ல, அந்த ரேக்கில் வந்து கிராசரிஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு அதில் தக்காளி வச்சா சீக்கிரம் அழுகி போயிடுது. இதில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா அகர் அகர் இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் மேஜிக் மசாலா, மேகி மேஜிக் மசாலா, காஷ்மீரி சில்லி, அடுத்தது சிகப்பு அவுள் செஞ்சது போக நான் மீதி அதிலே வச்சுருவேன். இட்லி பொடி, மிளகாத்தூள், இது வந்து சில்லி பவுட்ரு, கடலப்பருப்பு, இது எல்லாம் நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது எல்லாமே நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இது வந்து பாயாசத்துக்கு போடுற அவுள், இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, ராகி மாவு மீதி இன்னும் வந்து யூஸ் பண்ணாதது அதில் ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம கிராசரிஸ், அந்த பவுடர் ஐட்டம்ஸு அதெல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போலேருந்து நான் வைக்கிறதில்ல. என்னோடய தக்காளி வெஜிடபிள் பாக்ஸில் வந்து நான் வந்து கிராசரிஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே வச்சோன்னா சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாவில், ஃப்ரிட்ஜில் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இருக்காது. இப்போ வாங்க நம்மளோட இந்த கதவு ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரேக்கில் வந்து வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப்பு, இது பார்த்திங்கன்னா லிப் பாம் ஒன்று உள்ளே வச்சுருப்பேன் சின்னதாக. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த சில்வர் கிண்ணத்தில் வந்து இந்த ஓப்பனர், பாட்டில் ஓப்பனர்லாம் வச்சுருப்பேன். சின்ன சின்ன கிண்ணம் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பேன். பீஸா வாங்கினா அந்த ஸ்பைசஸ்லாம் கொடுப்பாங்க இல்லைங்க, அது நான் சேர்த்து வச்சுருப்பேன். அதுக்கு கீழே எங்கள் வீட்டுக்காரர் நான்வெஜ் சாப்பிட்டா அந்த பாக்கு, நிஜாம் பாக்கு போடுவார், அதனால் அதில் கொஞ்சம் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் ஆலோவேரா ஜெல்லு. செகண்ட் ரேக்கில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, மேலே வந்து இது சன்னா மசாலா, அதோட அந்த மசாலா பொடி. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அருண் ஐஸ்கிரீம் டப்பாவில் வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கு பக்கத்தில் அம்மா எனக்கு ஊறுகாய் கொடுத்தாங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதில் பூண்டு பொடி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. இந்த 2 அழகான கண்டெய்னர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு இதில் சீரகத்தூள், ஒரு இதில் கரம் மசாலா வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து அப்படியே ரேப் பண்ணி வச்சோன்னா நல்லா வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். அதுக்கு பின்னாடி வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். தேர்ட் ரேக்கில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஜவ்வரிசி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த பாயாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்குவேன், அதனால் அந்த ஜவ்வரிசி கொஞ்சமாக இருக்கிறது ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது கடல மாவு, இது வந்து சில்லி பவுடரு. இதுக்கு பக்கத்தில் ரவை கொஞ்சமாக மீதி ஆகிறது நான் உள்ளே வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஆம்லா கேண்டி பண்ணேன் இல்லைங்களா, அதில் வந்த எசன்ஸ் அது. இதுவும் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில். இந்த ஜூஸ் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே இந்த அருண் ஐஸ்கிரீமில் வந்து அந்த டேங் பவுடர் இருக்குது இல்லைங்களா, ஜூஸ் பவுடரு, அது வந்து வச்சுருக்கேன். பக்கத்தில் வெல்லம் இருக்குது. இதெல்லாம் வெளியே வச்சோன்னா எறும்பு தொல்லை தாங்கலை, அதனால் உள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அது கீழே 2 ரேக்கில் இருக்கிறது எல்லாமே தண்ணி பாட்டில்ஸ் தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். நான் இப்படி தான் ஃப்ரிட்ஜு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஏதாவது டிப்ஸ் கிடச்சிருக்கும், நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அதாவது 10 ரூபா டப்பா வச்சு இப்போ இது டோட்டலாக மேக் ஓவர் பண்ணது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 100 ரூபா தான் இருக்கும் இந்த டப்பா எல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா. நீங்களும் அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.